சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஷை பற்றிய விஷயத்த ஃபோன் பண்ணி அண்ணாமலை சொல்கிறாங்கப்பா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிருச்சுப்பா. கிறிஸுக்கு எதிரானவங்க கூட கிறிஸுக்கு வேண்டியவங்களாம் மாறிட்டாங்க, கிறிஸோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. அவனை அந்த எதிர்பார்ட்டியோட அப்பா வந்து நம்பிட்டாருப்பா அப்படிங்கும்போது, டேய் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. என்னங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. விஜயா, என் மகன் இந்த தப்பு பண்ணல நான் சொன்னேன், அன்னைக்கு செய்யாத தப்புக்கு அந்த முத்து அனுப்பிவிட்டேன், அன்றைக்கி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் முத்து அப்படி இல்லை, கிறிஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டான். அவன் என் பையன், அவன் என்றைக்குமே வந்து சரியான பக்கத்தில் தான் நிற்பான் அப்படிங்க. ஆமாம், பிள்ளை அது சரியான பக்கத்தில் நிற்கான். அவனை வச்சு என்னெல்லாம் வருது பார்த்தீங்கல்ல. சின்ன வயசில் ஜோசிகார் என்ன சொன்னார், அவன் பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு 1000 உரி வரும்னு சொன்னார். இப்போ வந்து அவன் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட உரி வருதில்ல, உண்மை தானே அப்படிங்கிறாங்க விஜயா. மனோஜை காட்டிலும் பெரிய அளவில் உரியெல்லாம் வந்து முத்து அதிகம் கொண்டு வரலை. அவன் தப்புன்னு அவனுக்கு பட்டுச்சுன்னா அந்த சைடில் அவன் வந்து எதிராக நிற்பான். இதுதான் முத்து, ஏன் முத்து அப்படிங்கிறான். ஆமாம், இவனுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க, வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து என்னம்மா அப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்க. டேய், இவங்களுக்கும் வேறு வேலை கிடையாது, இந்த மனோஜுக்கு வந்து குறைச்சலது தான் எங்களுக்கு வேலை அப்படிங்கிறாங்க. என்னம்மா எனக்கு புரியலம்மா அப்படிங்கிறாங்க. டே, அந்த கிறிஸ் பையில வீட்டுக்கே வரக்கூடாது நம்ம சொன்னோம், கிறிஸுக்காக வேலையை விட்டுட்டு அலைஞ்சிட்டு கிடக்காவா. ஐயா அம்மையே அவனுக்கு என்னானாலும் பரவாயில்லை, ஏதானாலும் பரவாயில்லன்னு அவள் பாட்டில் அங்கே ஜாலியாக இருக்கா, இயலுக்கு என்ன வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. கிறிஸுக்கு ஒரு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நினச்சி சந்தோஷப்படுறதா, என்னையே எல்லோரும் வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே முத்துக்கிட்ட வந்து அந்த எதிர்பார்ட்டியோட அப்பா சொல்லுறாரு, இந்த பையனை நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், இது எதர்ச்சியாக தான் நடந்திருக்கு, விசாரித்து பார்க்கையிலே என் பையன் மேலே தான் தப்பு இருக்குது தம்பி, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்குமா. அண்ணாச்சி, என் வாழ்க்கையை அன்றைக்கி காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, இன்றைக்கி நீங்கள் அவனை காப்பாற்றி விட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, தம்பி நான் காப்பாற்றுனது நீங்கள் தான். விசாரித்த வகையில் நீங்கள் கிறிஷோட சொந்த சித்தப்பாவும் கிடையாது, அவங்க சித்தியும் கிடையாது, ஆனாலும் இன்னொரு பையன் நல்லா இருக்குன்னு நினச்சி இவ்வளவு முயற்சி எடுக்கீங்கள அப்படிங்கும்போது, நாங்கள் அவனை அடுத்தவனை அவன் நினச்சது இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒரு பையனாக தான் நினைக்கிறோம், அது போக யாருக்கு ஒன்று அப்படின்னாலும் நாங்கள் 2 பேருமே பார்த்துட்ருக்க மாட்டோம் அப்படிங்கும்போது, உங்களை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்ல ஆட்களாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் என்ன வேலை பார்க்கீங்க அப்படிங்கும்போது, சார் நான் சாதாரண டிரைவர் சார், எனக்கு 2 கார் இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி எதுவுமே சாதாரண இது கிடையாது, இன்றைக்கி நான் நல்ல லெவலில் இருக்கேன்னா காரணம் காரு தான். ஒரு காரை 2 கார் ஆக்கினேன், 2 காரை 20 கார் ஆக்கினேன், 20 40 ஆக்கினேன், 40 80 ஆக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொடி கட்டி பறக்கேன். அதே மாதிரி நீனும் ஒரு நாள் நல்ல ஆளாக வருவ அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம்ப்பா, நீ என்னம்மா வேலை பார்க்குற அப்படின்னா, பூ வியாபாரம் பார்க்குறேங்க, டெக்கரேஷன் வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம்மா, எங்கள் கம்பெனியிலேருந்து அடிக்கடி ஃபங்க்ஷன் வைப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக உன் டெக்கரேஷன் தான்மா இருக்கும், உன்னோட நம்பர் கொடுமா அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிக்கிறாங்க. போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸோட பையன் எதிரானாப்புல எப்போவும் வைக்கணும் பேர் தாங்க. டே கிறிஸ், மானத்தை காப்பாற்றிட்டடா அப்படிங்கிறாங்க. மாமா நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே மகேஸ்வரி, நான் கிளம்புறேன், கிறிஷை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படிங்க. கிறிஷை கூப்பிட்டு கிளம்புறீங்களா, அவங்க அம்மா வந்தால் தான் நான் அனுப்புவேன், இல்லைன்னு அனுப்ப மாட்டேன், அவங்க அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், சம்மந்தம் இல்லாத முத்துங்கிற ஆள் வந்து நீங்கள் வந்தால் தான் வந்து அனுப்புவேன்னு சொல்கிறாப்புல. அதுபோக அந்த எதிர்பார்ட்டி வைக்கலன்னு சொன்னது ஒன்று தான், அவனுக்கு எதுவுமே பணமும் வேண்டாம், சாக்லேட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லியிருக்கான். எங்கள் அம்மா மட்டும் போதும், எனக்கு அது இருந்தாலே போதும், எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி, எனக்கு யார் பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம், சாக்லேட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாமுங்க. இந்த வயசில் இவ்வளோத்துக்குள்ளே பாசத்துக்கு எங்கே தான், அப்பேற்பட்ட ஆள்கிட்ட நான் நறுக்குன்னு 4 கேள்வியை கேட்கணுமா, அதனால் நீங்கள் வர சொல்லுங்கள், இல்லை அதுக்கு மேலே வந்து எங்கக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க அம்மாவால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லுங்கள். கிறிஸும் எங்களுக்குள்ள பந்தமானது யாரையும் வைக்க முடியாது, பிரிக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மகேஸ்வரி, அவங்க அம்மாட்ட நான் தானே பதில் சொல்லணும், எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க, ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மகேஸ்வரி, ஆகா இதுக்கு மேலே ஃபோன் நம்பர் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா சரியாயிரும், நீங்களே வச்சுக்கிடுங்க, எங்கள் அம்மா வந்த பிறகு நீங்கள் பேசிக்காங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக காரில் ஏறிடுறாங்க. அதே காரில் தான் ரோகிணி இருக்காங்க. என்னடி நினச்சிட்ருக்க, கிறிஸ்டவனை கூப்பிட்டு வர சொன்னோம்ல அப்படிங்கும்போது, உன் நம்பரை கேட்காங்க, நீ வந்தால் தான் விடுவாங்களாம், அது வரைக்கும் அவங்கள்ட்ட தான் இருப்பாங்களாம், உன்னால் ஆனதை பார்க்கணுங்கிறாங்க. அதுபோக அந்த பையன் ரொம்ப பாசம் வச்சுருக்காண்டி உன் மேலே,
காசு பணத்துக்கெலாம் அவன் ஆசைப்படல. கிறிஸ்துவர் பையனை வந்து வாங்கினே அந்த பையனோட அப்பா என்னெல்லாமோ சோதனை பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. கிறிஸ்து வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். அது போக முத்து மீனாவை ரொம்ப நம்புகிறான், ரொம்ப விரும்புகிறான். அதனால் அவங்க கூடயே இருக்கட்டும் அப்படிங்கும்போது, என் பையன் எப்படி அவங்க கூட இருக்க முடியும், என் கூட தானே இருக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு, நீ வந்து பேருக்கு தான் வர, ஆனால் வந்து அவங்க அப்படி இல்லை, உண்மைக்கு வராங்க அப்படிங்க. என்னடி சொல்கிற? என் பையன் விஷயத்துக்கு பேருக்கு வரேண்ணா, எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடந்துட்டு தெரியுமா, இங்கே நடக்கதை உடனே முத்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோ ஸ்பீடாக நான் வந்து உன் காரில் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் இல்லை, கிறிஷ் வந்து உன் மேலே பாசம் நிறைய வச்சுருக்க தான் செய்கிறான். ஆனால் நாளைக்கு முத்து மீன் ஆகணுமா நீ வேணுமான்னு கேட்டால் அவன் வந்து உனகையே கையை காட்ட மாட்டான், முத்து மீனாக தான் காட்டுவான். அந்தளவுக்கு அவங்க பார்த்துக்குறாங்க. அதை பார்த்துக்கோ. எல்லா பையனும் அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா பெற்றவங்க இருந்தே நீ வேஸ்ட் ஆகிடுவ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அது மட்டும் நடக்காடி, என் பையன் எனக்கு தாண்டி முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. கொடுத்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே கிறிஷை பார்க்கறதுக்கு வீட்டில் இருக்காங்க. கிறிஷ் வரல. கிறிஷை தான் அங்கே அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்துருந்தாங்களே, இங்கே வந்தால் தான் அண்ணாமலை பஞ்சாயத்து எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு வந்துருந்தாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா கிறிஷ் எங்கே அப்படிங்கும்போது, இல்லை அம்மா இங்கே வந்தால் கண்டிப்பாக அத்தை ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் விட்டாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் அது பெரிய அரண்மனை, அதில் 50 ரூம் இருக்குது, இருக்கதே 2 ரூம்பு, இருக்க 3 பேரும் அந்த ரூமில் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, அத்தை என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவும் சத்யாவும் தான் இருக்காங்க, அது போக கிறிஷ் அங்கே இருக்க போகிறான், அவன் பாட்டில் சந்தோஷமாக இருந்தும் பாருந்த, இங்கே இருக்கிறதோட அங்கே ஜாலியாக இருக்குன்னு சொன்னான் அப்படிங்கும்போது, இப்படி தான் சொல்லுவான், ஐயாமையே பார்க்க மாட்டாக்கா, நீங்கள் 2 பேரும் பார்க்கிங்க, இறைச்சி வாயு உங்கள்கிட்ட அப்படி தானே சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, ஏம்மா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிய அப்படிங்கும்போது, இப்படி சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது, உன்னை மாதிரி அவனும் வந்து உள்ளே போகணுன்னு நினச்சான், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை போகலை, ஆனால் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வருவான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, ஏம்மா இதுக்கு மேலே அவ்வளோதான், பேசினீங்களும் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து சொன்ன கதையை மீண்டும் மீனாவுக்கு நினைவு வந்துடுது. எந்த தப்புமே செய்யாமல் என் வீட்டுக்காரர் உள்ளே அனுப்பிட்டாங்க, கிறிஸ்டின் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சங்கடமாக இருக்குது. அப்போ மனோஜ் வந்து வாய்க்கு வந்தாலும் பேசுகிறாரு. இங்கே மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என் வீட்டுக்காரர் எந்த தப்புமே செய்யாத போது தப்பு செஞ்ச நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு என் வீட்டுக்காரர் 1000 குறை பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்போவுமே ரோகிணி தான் வந்து மனோஜை பேசும்போது முத்துக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க மீனா அப்படிம்பாங்க. இந்த முறை மீனா, இங்கே பாருங்கள், நான் நிற்கும் போது என் வீட்டுக்காரர் என்னத்தையாவது சொன்னீள் அவ்வளோதான், பேச்சு போடுவான் பேச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், நான் என்ன நினச்சிட்ருக்கேன், நான் அந்த வீட்டில் பெரிய பிஸ்னஸ்மே நிறைய படிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன பேசுகிறளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கும்போது, டேய் என் பொண்டாட்டியில் நீ ஏதாவது ஆக்டிவிட்டி பேசணும்னு வச்சுக்கோ, அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், வெளுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஒரு மாதிரி ஆயிடும். பாருங்க, அந்த சின்ன பையில உள்ளே அனுப்பாமல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசினான். இவனும் அங்கே உள்ளே போய்ட்டு வந்தவன் தானே, அதே திமுறை தான் இருக்கான் அப்படிங்கும்போது, விஜயா அந்த திமுறை வரைக்கும் காரணம் இங்கே 2 பேர் தானே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு இந்த விஷயம் வந்து முத்து உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருது. அதனால் அண்ணாமலைக்குமே அது மனசங்கடமாக இருக்குது. விஜயாவில் எதுவுமே பேச முடியல. எதுக்கு எடுத்தாலும் இவர் வந்து நாங்கள் தான் காரணம்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம் பார்த்து போயிடுறாங்க. மனோஜும் அவர் ரூம் பார்த்து போயிடுறாரு. அப்போ காலையிலே விடியுது. இங்கே சாப்பாடெலாம் ஆக்கிட்டு கிறிஷி கொண்டு கொடுக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, மீன் அம்மா, நான் தான் இங்கே சமைச்சு பார்த்துக்க உடனடி அப்படிங்கும்போது, இல்லைம்மா கிறிஷை கொண்டு இங்கே விட்ருக்கோம், அதுவே எங்களுக்கு சங்கடமாக தெரியுது, எங்களோட தான் இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுவோம், ஆனால் எங்கள் அத்தை வந்ததுக்கு சம்மதிக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கும்போது, எனக்கு தான் சம்மந்திப்பே தெரியுமே, கிறிஷ் அவன் பாட்டில் இங்கே இருக்கட்டும், சரிடி எங்கள் அம்மா எதுவும் பேசுனாங்களா எப்படி அதுன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த மகேஸ்வரின்னு சொல்லி இவனை பார்த்துக்கிட்ட ஒரு ஆள் வச்சுருக்காங்களா, அவங்கள்ட்ட தான் பேசுகிறாங்க, ஃபோன் நம்பர் கேட்டாலும் அந்த மகேஸ்வரி தரமாட்டாங்குது, சமாளிச்சுட்டு போயிடுது அப்படிங்கும்போது, உண்மையிலேடி மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி தான் இந்த கிறிஷை சுற்றி நிறைய மர்மம் முடிச்சிருக்கு, அது எப்படியாவது ஒன்று ஒன்றா நீங்கள் தாண்டி அவுக்கணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கும்போது, ஏம்மா அதுக்கும் நாங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கோம், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்ப்போம்மா. அது பார்க்க கிறிஷ் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கான். இப்போ அவன்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, கொஞ்ச நாள் போட்டோம், பேச்சு பழக்கத்துலேயும் நீங்கள் தாம்மா கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்குறேன், நீ பூ வியாபாரம் இருக்குன்னு சொன்னால கிளம்புனா கிறிஷை பார்த்துக்குறேன் அப்படிங்கம்மா. உனக்கும் கடைக்கு போகணும்ல அப்படிங்கும்போது, ஆமாடி கடைக்கு போகணும், கொஞ்சம் நேரத்தில் சத்யா நைட் டியூட்டி முடிஞ்சு வந்துடுவான், அவனை வச்சு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ முத்து வந்து காரை அவருக்கு போகிறாரு. அங்கே கிறிஷுக்கு எதிர்பார்த்து அவருக்கு விட்டு, தம்பி என் வண்டியோட சேர்த்து 2 வண்டி ஓடட்டுமா, மாதம் 60,000 தான் செலவு போவேன் அப்படிங்கிறாங்க, ஒரு வண்டிக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ட்டு 2 வண்டியுமே அங்கே கொடுத்துட்றாரு. மாதம் 1,20,000 வரும்
அதை வச்சு நம்ம டிவியும் ரெடி பண்ணிடலாம், மாடியில் மொட்டை மாடியும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முத்து நினைக்காரு. தற்சமயம் நம்மக்கிட்ட காரு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது மீனாட்ட பேசுகிறாங்க. மீனா, 2 காரையும் நினச்சிட்டேன், ஓட்டத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. எந்த ஓட்டத்துங்க கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, வேறு என்ன, கிறிஷு ஒரு பையன் வந்து தப்பாக பேசினான் வச்சான், அதை வந்து கிறிஷு கூட காட்டினானே ஐயா அப்பா தான் அப்படிங்கிறாங்க. ஓ, அவர் இருந்தால் சாரா, அவங்க ஆஃபீஸில் தான் ஓடுது, என்ன அவங்க கம்பெனியாக தான் ஓடுது, மாதம் ஒரு வண்டிக்கு 60 ரூபா தராரு, 1,20,000 ஆச்சு, அட்வான்ஸ் எதுவும் கிடையாதுன்ட்டார். இப்போது எனக்குன்னு தனியாக வண்டி வேணும், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, ஏங்க உங்களுக்குன்னு தனி கார் வாங்கிட வேண்டியதான், ஏற்கனவே உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம உண்டியல் காசு தான் இருக்குல்ல, உங்களுக்கு இது வருமானம் வருதுங்கீங்க, ஒரு வண்டி எடுத்து ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க. உண்டியில் வந்து ஒதுக்கி பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏங்க இந்த முத்துவும் மீனாவும் உண்டியலில் பணத்தை சேர்த்து மாடியில் ஒரு வீடை கட்டிடுவோம் அப்படி இப்படின்னாவோ, இப்போ என்னன்னா உண்டியல் நோக்கிட்டு இருக்காவோ, அதுலேருந்து காசு எண்ணிக்கிட்டு இருக்காவோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை இங்கே பாரு, அவங்க ஒரு முக்கியமான கதைகள் உள்ள பணத்தை எடுக்காங்கன்னா அதை விட முக்கியமான கதையாக இருக்கும் அது. கண்டிப்பாக அவங்க சொன்ன வாக்கு 2 பேருமே மீற மாட்டாங்க. நான் 2 வருஷமாக அவங்களோட நடவடிக்கை பார்த்து தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய், ஏங்க ஒரு காலமும் ஏன்னா ஒரு காலமும் இந்த முத்து மீனா மாடியில் வீடு கட்டிடே மாட்டாவா அப்படிங்கிறாங்க. விஜயா, வேணா எழுதி வச்சுக்க, இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் அவன் கட்டி பால் காய்ச்சிருவான் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கடைசி வரை நீங்கள் நம்பிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. மீனாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. எந்த தப்பும் செய்யாத என் வீட்டுக்காரு, ஏன்னா அவர் உள்ளே போய்ட்டு வந்திருக்காரு, தப்பு செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு அவன் நல்லவே மாதிரி இந்த மனோஜ் இருக்கான். ஏதாவது வகையில் வந்து மனோஜுக்கு வந்து வசமாக ஆப் வைக்கணும், எப்படி வைக்கலாம், கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லி என் மாமியாரும் உணரணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நினைக்காங்க இந்த மீனா. நைட்டு பூரா மீனாவுக்கு தூக்கமே வர மாட்டாங்க. எப்படியாவது என் வீட்டுக்காரருக்கு நியாயவாதி, என் வீட்டுக்காருக்கும் என் வீட்டுக்கார் உள்ளே போனதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது என் மாமியார் உணர்ந்த மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ நினைக்கும் போது மறுநாள் காலையில், ஏங்க நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு அப்படி ஆச்சு அப்படிங்கன்னா, அதெல்லாம் விடு அப்படிங்க. ஏங்க எங்கெங்கே படிச்சிங்க, எது படிச்சிங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கூலில் அப்படிங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா பூ வியாபாரத்துக்கு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்தில் போகிறாங்க. சார் நீங்கள் வணக்கம் சார், எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியுது அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் இங்கே படித்தாரா இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நான் அதுக்கப்புறம் தான் வேலைக்கு வந்தேன், இங்கே நோட்டு இது இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி நோட்டை தேடுதாங்க, இங்கே இல்லை. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த சார் வந்து இங்கே இருக்காங்க, அவங்க தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய சாராக இருந்தாங்க, அதனால் அவங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அவங்ககிட்ட அனுப்பிவிடுதாங்க. அவங்கள தான் முத்து வந்து கள்ள தூக்கி போட்டதாக கதை வந்து உள்ளே போய்ட்டு வந்தது. அது உண்மையிலே மனசு போட்டது. முத்து வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் உள்ளநிலை தெரிய வருது. முத்துகிட்ட போய் உள்ளே போய் மன்னிப்பு கேட்காரு. கேட்டோன்னே, சார் எங்கள் அம்மாவே நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிடுச்சு, நீங்கள் 3வது ஆள், நீங்கள் இப்போமாவது நம்பினீல அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுதாங்க. இதை கேட்டால் மீனா ரொம்ப அழுகிறாங்க. அந்த முத்துவோட வீட்டம்மா தான் நான், என் வீட்டுக்காரர் நான் ரொம்ப சங்கடப்பட்டுருக்காரு, நான் ஒழுங்காக படிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு எப்பவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படிங்கும்போது அந்த சார் சொல்லுவார், அந்த பையன் வந்து படிக்கலனாலும் இங்கிலீஷ் நல்லா பேசுவாம்மா, பொழைச்சிடுவாம்மா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் சார். சார் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லலாமா அப்படிங்கும்போது, எந்த வீட்டிலம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டிலங்க, எங்கள் மாமியார் வந்து என் வீட்டுக்காரர் தான் தப்பு செஞ்சான்னு இன்றைக்கி வரைக்கும் பேசாமல் இருக்காங்க. என் வீட்டுக்காரர் பெரிய ஆனாலும் கூட மனசில் ரொம்ப அவர் வலிக்கும் பொழுது அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். என்னால் அதை பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மாமியாருக்கு என் வீட்டுக்காரோட குணம் என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், வரேன் அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு மீனா கால் பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. மீனா இவர் யார், ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது, விஜயா மேடம் எனக்கு தெரிலையா அப்படிங்கிறாங்க. உங்களெலாம் தெரில அப்படிங்கிறாங்க. இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கெல்லாம் மாட்டி பழைய மாதிரி இருக்காங்க. சார் நீங்களா அப்படிங்க, நானே தான். மனோஜ் சொன்ன தப்புக்கு நான் வந்து முத்தை வந்து சொன்னது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை மனோஜ்லாம் பண்ணல, இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்களம்மா, மனோஜ் தான் பண்ணார். 6 வருஷம் என்னால் உள்ளே போயிட்டார். நீங்கள் கூட உங்கள் பையன் நம்மளை பற்றிலாம், நான் கூட 3வது ஆள், ஆனால் முத்து மாதிரி தங்கமான ஆள் கிடைக்காது. இதை சொல்லது தான் வந்தேன். உங்கள் பையன் தான் தப்பு செஞ்சாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க, அதான் உண்மை. ஆனால் இந்த முத்து கிடையாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்ன சார்
நீங்கள் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி முத்து மீனாவை கூப்பிட்டு வந்தாங்களா அப்படிங்கும்போது நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம். அவங்களையும் சந்தித்து எங்களை சொல்லி தான் நான் அந்த இடத்துக்கு அது மாதிரி அந்த நேரத்தில் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு முத்து தம்பி மேலே எது தப்பு இல்லை, மனோஜ் மேலே தான் தப்புன்ட்டு. மனோஜ் வந்து படிக்கும்போது அவன் தான் மார்க் வாங்கணும்னு சொல்லி என்னெல்லாம் வேலை பார்க்கணும் அதெல்லாம் வேலை பார்த்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான். ஆனால் வந்து அவன் படித்ததுனால தான் எடுத்தான்னு இல்லை, வேறு வேலை நீ தான் பண்ணியிருக்கான். ஆனால் முத்து வந்து பெருசாக படிக்காட்டிலும் ரொம்ப நல்ல குணம், அதை நான் புரிஞ்சுடாமல் பண்ணிட்டேன்னு இன்றைக்கி வரைக்கும் சங்கடமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ தான் விஜயா முழிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே மனோஜ் தான் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. இம்மா மனோஜ் தான் பண்ணார், மனோஜ் மட்டும் தான் பண்ணார் அப்படின்ட்டு. மனோஜ் இவங்க சொல்லுறதுலாம் உண்மையா அப்படிங்கும்போது இல்லைம்மா முத்துக்கு தெரிஞ்சாலோன்னு கூப்பிட்டு வராங்க, அவர் வந்து அடிக்கடி காரில் போவார்னு நினைக்கிறேன், அதை பயன்படுத்திக்கிட்டு முத்து வந்து இப்படி சொல்கிறாம்மா. ஆனால் உண்மையில் அவர் மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி வாயை மூடுறா. இவர் இடையில நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன், இப்போ தான் ஞாபகம் வருது, இவ்வளோ போய் சொல்லணும்னு நினச்சி கூட பார்க்கலாம் மனோஜ், ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளில போ அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற, வெளில போனால் வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனேம்மா நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், போன அப்படியே போடா அப்படிங்கிறாங்க. இன்னும் மனோஜ் வெளில போயிடுறாரு. இங்கே விஜயா கால் பண்ணுறாங்க, மனோஜ் எங்கடா இருக்க அப்படிங்க, தான் வீட்டு விட்டு அனுப்பிட்டீங்களே, சின்ன வயசில் நான் பண்ணதுக்கு இப்போ அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்காக அனுப்புலடா, நான் நீ சும்மா அனுப்பலன்னு வச்சுக்கோ, முத்து அதை சொல்லியிருப்பான், உங்கள் அப்பனும் அதை கேட்டுக்கிட்டு ஆமாம் பாரு, அது லாய்க்கப்படாங்க நானே போச்சன மாதிரி போச்சோன்னேன், நாளைக்கு நான் வந்து யோகா எடுத்து போய்ட்டு திரும்பி வருவேன், அப்போ நீ வந்துரு, இன்றைக்கி ஒரு நாள் எங்கேயாவது தங்கிக்கடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி பார்லர் வைக்க பணம் இல்லை, என்ன செய்யணும்னு தெரில. விஜயாட்ட இப்போ நல்ல பணம் விளையாடுது, அப்போ இந்த பணத்தை ஆட்டையை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி விஜயா ரூமில் போய் பணத்தை ஆட்டையை போட்டுக்கிறாங்க. பணத்தை ஆட்டையை போட்டு பார்லர் வேலைக்கு ஒரு இடத்த பார்க்காங்க, இடத்த பார்த்து அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க. இங்கே விஜயா பார்க்க 2 பேர் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுதீங்களாம்ல, சாப்பாடு கொடுக்கலாம், மரக்கன்று வைக்கலாம், எல்லாம் பண்ணுதீங்களாம், இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பையங்களுக்கு நீங்கள் ஏதாவது படிப்புக்கு செலவு கொடுப்பீங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காங்க. ஒரு பணமும் இல்லை. ஏன் பணமே இல்லையாங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, பணம் இல்லையா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. பார்வதி சொல்கிறாங்க, ஒழுங்காக பாரு, இந்த வீட்டில் யார் எடுக்க போகிறா அப்படிங்கும்போது எனக்கு அதுதான் டவுட்டு, இந்த மீனா தான் எடுத்திருப்பா, மீனாவுக்கு வந்து பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, பணம் அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு, ஆனால் இந்த பணத்தை வச்சு தான் திருப்பி இருக்காவா, இவங்களை சும்மிட முடியேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி அப்படிலாம் சொல்லாத, அவங்க 2 பேரும் அப்படி செய்கிறவங்க கிடையாது. இல்லை பார்வதி உனக்கு தெரியாது, நீ அவங்கள நல்ல மாதிரி நினைக்க, ஆனால் அந்த முத்து மீனாவும் பொல்லாத ஆளுக்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மறுநாள் மீனா வந்து கேட்குறாங்க, என்னத்தை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எங்கள் மேலே வந்து அது செஞ்சுட்டு சொல்லுறதுக்கு வந்துட்டிங்களா, இப்போமாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் பையன்தான்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் என் வீட்டுக்காரர் உள்ளே போனது, எங்கள் அம்மாவே நீ நம்பலையேன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை கரெக்டாக நேரத்தில் நான் வந்தேன், இல்லைன்னா ரொம்ப சங்கடப்பட்டு போயிருப்பார், மனோஜ் தான் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுதீங்க, இப்போ மனோஜ் தான் இது பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சுல, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் மனோஜை பக்கத்தில் சேர்க்க மாட்டீங்களா, இல்லை வேறு எதுவும் செய்ய போகிறீங்களா, அது எனக்கு தெரிஞ்ச எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ஒரு பதிலுமே சொல்ல முடியல. மனோஜ் தான் வெளியே அனுப்பியாச்சுல விடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரூம் படி தங்கியிருக்கார். மறுநாள் காலையில் இங்கே யோகா சொல்லி கொடுக்க போகிறாங்க. அங்கே போய் அத்தை என்னையை வந்து வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க, அனுப்பிவிடான்னு சொல்லுங்கள், எங்கள் அம்மா நீ வீட்டுக்கு கொடுக்க சொல்லுங்கள், ரோஹினி நானும் என்ன பண்ணுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா நான் சும்மா தாண்டா பண்ணேன், நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ அண்ணாமலையே சொல்கிறாங்க, விஜயா ஒரு பையன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டு அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து இருக்கான், மறுபடியும் நீ அவனை வந்து சரின்னு அனுமதிச்சிட்டு இருக்கே அப்படிங்கும்போது என்னங்க பண்ண முடியும், அவன் பையன் தானே அப்படிங்கும்போது விஜயா அந்த பேச்சோட முத்து விஷயத்தில் வரலையே, எல்லோரும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பத்தாய் நீ என்ன செஞ்சுருக்கணும், இவன் பண்ணியிருக்க மாட்டான் தானே சொல்லியிருக்கணும், அவன் குணத்தை பற்றி உனக்கு முற்றிலுமாக தெரியாது, சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தது எல்லாமே எங்கள் அம்மாட்டேன், அப்போ நீ எப்படி ஒரு மதிப்பீடை போடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்க நம்ம நடக்காது அப்படிங்கிறாங்க. நடக்காதா, டேய் மனோஜ் இங்கே பாரு, இந்த வீட்டில் நீ தான் நிறைய படிச்சிருக்கேன்னு சீன் போட்டே இருந்தேன், சரி ரைட் அது போன்னு விட்டாச்சு, நான் ரிட்டையர்ட் ஆனோன்னா அந்த பணம் மொத்தமாக இருந்துச்சு, அதை எடுத்து போய் கடை வைப்பேன்னு அதையும் விட்டாச்சு, இப்போ ஏகப்பட்ட கடன் அப்படி இப்படின்னு அதையும் நம்ம விட்டாச்சு, இனிமேல் இப்படி இருந்தாலும் ஆகிக்கூடாது, அந்த கடையை பேசாமல் ரவிக்கும் முத்துக்கும் எழுதி கொடுத்துரு, நீ இவ்வளோ காலம் 2 வருஷம் அனுபவிச்சிருக்க, அதில் ஒன்றால் முடிஞ்சது நல்லா சாப்பிட்ருப்பேன், அதான் நான் பாட்டுக்கா அப்படிங்கும்போது எப்பா இது வரைக்கும் நட்டத்தில் தான் போச்சு, இப்போ தான் லாபத்தில் வரும்போது இந்த நேரத்தில் நீங்கள் முத்துக்கும் ரவிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கி கொடுக்கணும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோஹினியும் ஆமாம் அங்கிள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி கொண்டு வந்துட்டு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா இன்னும் 1 மாதத்தில் கடனெல்லாம் அடைச்சி லாப நோக்கில் வரலன்னா
நான் கடை என் 2 பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, நான் எப்படி கொடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறார் மனோஜ். நீ கொடுத்தாண்டா ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட பயங்கரமாக சவுண்ட் விடுதாங்க. முத்து வந்துடுறாரு. என்ன நீ அப்பாட்ட குரல் வசதி பேசுதா அப்படின்னு சொல்லி போடுன்னு போடுதாங்க. ரோகிணி விடுங்க விடுங்க விடுங்க, எப்படி நீங்கள் என் வீட்டுக்கார மேலே கை வைக்கலாம், கை தான் வைக்கக்கூடாது, கால் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்காரு. இங்கே இதை பார்த்த விஜயா என்ன நினச்சிட்ருக்கேன், என் பையனை என் வீட்டில் வச்சு நீ இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, அப்போ நாங்களாம் யார் அப்படிங்கிறாங்க. உன்னையெல்லாம் என் பையனாவே ஏற்றுக்கிறது கிடையாது, உள்ளே போய்ட்டு வந்தானே அப்படிங்கிறாங்க. யாரால் உள்ளே போனேன், உங்களால் தானே அப்படிங்கும்போது மீனா வராங்க. அத்தை இதுக்கு மேலே ஒன்றும் பேசாதீங்க, பண்ண தப்பு எல்லாமே உங்கள் பையன் மனோஜ் நீங்களும், அப்படி நீங்கள் ஓவராக பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேப்பர் எழுதி கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்தேன். நீங்களும் உங்கள் பையனும் வெளியே வர முடியாது, பார்த்துக்கோங்க. என் வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட உங்களை பிரிஞ்சு யாரும் 12 வருஷம் இருந்துட்டாப்புல, இன்னும் 12 வருஷம் நீங்களும் மனோஜும் பார்க்காம பேசாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு விஷயம். அப்படி எதுவும் செஞ்சிடாதம்மா, ஏம்மா மீனா அப்படி எதுவும் செஞ்சிடாதம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மீனா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு கதை ஆகணுன்னு கெஞ்சி தாங்க பார்த்தியா, முன்னாடி மிஞ்சுவாங்க, இப்போ கெஞ்சி தாங்க வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் காலம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இனிமேல் ஓவராக பண்ணார்னா என் வீட்டுக்காரை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் போய் இதான் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாருண்ணா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பையன் உள்ள ஒரு 6 வருஷம் உள்ளே வந்து கழிதுன்ட்டு வர வேண்டியதான். இப்போயுமே அவருக்கு வயசு 30 வயசுன்னு வைங்க, 36 40 வயசில் நரைச்ச முடியோடு வருவார், பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம் இந்த மீனா இவ்வளோத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதா, டேய் மனோஜ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு போயிருந்தாங்க. என்ன மீனா எங்கள் அம்மாட்ட இப்படி பேசிட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து எங்கள் அத்தாங்க மேலே மறுவா தெரிஞ்சு, என்னைக்கு பெற்ற பையன் மேலே பாசம் இல்லாமல் அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் என்னம்மா அப்படி இருந்தாலும் ஆகிக்கூடாதுலங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்க மீனா நீ வந்து எல்லாத்துக்கும் சமைக்க வேண்டாம், எனக்கு உனக்கு அப்பாவுக்கு மட்டும் சமை அப்படின்னு சொல்லும்போது கூட சரி ரைட்டு, நம்ம வீட்டில் இருந்து நம்ம எல்லோரும் தான் சமைப்போம், அதே மாதிரி தான் சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க உன்னை வந்து பெருசாக நினைக்கலங்கும் போது நீ அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. இனிமேல் அப்படி தாங்க மாமா சொல்கிற மாதிரி தினம் ஒரு ஆள் சமைக்க சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லோரும் வந்த பிறகு மீனா சொல்கிறாங்கம்மா இது நாள் வரைக்கும் நான் சமைச்சிக்கிட்டே இருந்தேன், என்னால் இப்போ முடியலை, எல்லோரும் வாரத்துக்கு ஒரு நாள் சமைக்க சொல்லுங்கள், அதுபோக நான் இன்னும் இந்த வீட்டில் வேலை செய்கிறதையும் நான் விட போகிறேன், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செய்யணுமாம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா, இதை தான் நானும் முத்து ஒன்றை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா, நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுனால தான், இந்த துணிமணி துவைப்படுறதுனால தான், நீ எல்லாம் பண்ணதுனால இந்த வீட்டில் உன்னோட மவுசு தெரிய மாட்டேங்குது. எப்படி ஒரு ஆள் வெயிலில் நின்று போட்டு இணலுக்கு போனால் அதோட அருமை தெரியுமோ, அதே மாதிரி நீ வேலை செய்யாத நிமிஷத்தில் தான் உன்னோட அருமை தெரியும். இதுதான் சரியாக வரும். நீ மருமகளை அவங்க அத்தைக்காரி ஏற்றுக்கணும், அந்த வீட்டில் இருக்க மற்றவங்களாம் ஏற்றுக்கிட்டோம்னா அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மறுநாள் வருது, மறுநாள் ட்ரெயின் வந்து ரோகிணியோட ட்ரெயினு. ரோகிணி சமைக்காங்க, ஒருத்தராலும் சாப்பாடு வைக்க முடியல, உப்பு கூடியது உரப்பு கூடியதுங்க, யாரும் சாப்பிடல. மறுநாள் ஆகுது, மீனா சொல்கிறாங்க முத்துட்டேன், ஏங்க நான் வேணால் சமைக்கட்டுமா அப்படி, மீனா இன்றைக்கி சுருதியோட சமையல் விடு அப்படிங்கிறாங்க. சுருதி ரவிட்ட கேட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன், நம்மளாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா, இது எப்படிமா வச்சா அப்படிங்கும்போது ரவிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ரவியே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி நம்ம சுருதி வந்து நல்லா பணக்கார வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளையே வந்து சமைக்க படிச்சுக்கிட்டுமா, நீனும் சமைக்க படிக்கப்பாரு அப்படிங்கும்போது, ஏங்க அவளாம் சமைச்சு பழகிருப்பான், இவன் நம்ம பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து தான் வந்தால், ஏய் ரோகிணி அவன் சமைக்க தெரியுமில்ல, நாளைக்கு நீ தான் சமைக்கிற அப்படிங்கிறாங்க. சரியத்தை அப்படிங்கிறாங்க. மறுநாள் ரோகிணி தான் சமைக்காங்க. ரோகிணி சமைக்கிற சாப்பாடு நல்லவே இல்லை. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு சரியான வந்து ரோகிணியை பலார்னு வாங்குவாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்லுவாங்க, விஜயா இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப ஓவராக போகிற, அவங்க விருப்பம் சமைச்சு நாளைக்கு சாப்பிடுதாங்க, சாப்பிடல கடையில் சாப்பிடுதாங்க, நீ எப்படி நீ வந்து இது பண்ணுவா இப்போ அப்படிங்கும்போது, ஏங்க அந்த மீனாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளே நல்லா சமைக்கும் போது இவ்வளோ படிச்சிருக்கா, மனோஜ் அப்படி ஒரு ஐடியா கொடுப்பான், ஆனால் இவன் சமைக்க தெரியாதா அப்படிங்கும்போது, மனோஜில் தான் இங்கே பிரச்சனை அப்படி, என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, கடையிலேருந்து வருமானத்தை யாரும் கொடுக்கல, மாடியில் முத்து ரூம் விட்ட மாட்டான் வைக்க மாட்டான் நீனே சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி கடைசி வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்க அவசியம் கிடையாது, கடையில் உள்ள பங்கை லாபத்தை 3 பகுதியை ரவிக்கும் முத்துக்கும் கொடுக்கணும், அப்படி கொடுப்பானா கொடுக்கலன்னு கேளு, அப்படி கொடுக்கலன்னா அந்த சொத்தை அவனே வச்சுட்டு போகிறான், அப்படி கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னால் அந்த கடை அவனுக்கு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் போட்டாங்க அப்படின்னா 1 மாதம் டைம் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் நினைக்காரு, 1 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்கு பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த கடை வந்து ரவிக்கும் முத்துக்கும் போயிடும். முத்து ஏற்கனவே கார் ரோடெல்லாம் வைக்கணும்னு சொல்லி காரை ஏதோ கம்ப்ளைண்ட்டை கொடுத்த மாதிரி தெரியுது,
இப்போ வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் விட்டோன்னா நம்ம நிலம ரொம்ப மோசமாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த மனோஜ். பேசிகிட்டு இருக்கும்போதே ரோகிணி தேடி ஒரு 4 பேர் வராங்க. இங்கே ரோகிணி யார் அப்படிங்கிறாங்க. என் வீட்டம்மா தான் சார் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்போ தான் மனோஜ் பார்க்கும்போது தெரியுது, ஆஹா இவங்க பேங்க்காரங்களாம் இவங்க தான் வந்து இன்றைக்கி ஐடி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் அப்படிங்க. என்ன சாரா, என் வீட்டம்மா வாங்கின கடனை கட்ட முடியலன்னா நீங்கள் தானே கட்டுதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. நாங்கள் கட்டுதுன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டம்மா வாங்கி கட்டலைன்னா அவங்க புருஷன் தானே நீங்கள் தானே கட்டணும். நீங்கள் வாங்கிட்டு ஒன்று கட்டலைன்னா உங்கள் வீட்டம்மா கட்டும்ல, ஒழுங்கு மரியாதையாக அந்த பணத்தை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ரோகிணிக்காக வாங்கின பணத்தை நாங்கள் கட்ட முடியாது. வைக்குமா, ரோகிணி எவ்வளோ பணம்டி வாங்கினேன், எது வாங்கினேன் அப்படிங்கும்போது பேங்க்காரங்க நானே சொல்லுதேன், 4 லட்ச ரூபா வாங்கினாங்க, இவங்க கட்டவே இல்லை. 4 8 ஆச்சு, 8 14 ஆச்சு, 14 லட்ச ரூபா கட்டணும். அப்படி 14 லட்ச ரூபா கட்டிட்டாங்கன்னா பொறி கிடையாது. 14 லட்ச ரூபாயை கட்டலைன்னா இந்த வீட்டை நாங்கள் ஏஞ்சிடுவோம், ஏலம் போட்டு எடுத்துருவோம் அப்படிங்கும்போது, சார் வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன சொல்கிறாங்க, சார் இது வந்து எங்கள் பூர்வீகம் தான், அப்பாட்டிருந்து எங்கிட்ட வந்துச்சு, இப்போ எங்கிட்டருந்து அப்படி இருக்குது, நாளைக்கு எனக்கும் என் வீட்டம்மாவுக்கு யாருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கடங்காரர் சொல்கிறார், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவைங்க பணம், எப்போ தருவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 1 வாரம் தந்துடுதோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லி அனுப்புதாங்க. போனோன்னா ரோகிணி கேட்காரு, ரோகிணி இவ்வளோ கடன் எப்படி, என்கிட்டே ஒரு 6 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்டை கொடுக்கணும்னு. இப்போ கேட்டால் அண்ணா என்னங்க, அது போக பேங்குக்கு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணுங்காங்க, நீ எப்படி கொடுப்ப ஏது கொடுப்ப அப்படிங்க. மனோஜ் அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படி. என்ன வழி செய்யப்போறா அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் இருக்க வீடு வந்து ரோகிணி பேரில் தான் இருக்குது. ஆனால் அவங்க அம்மா இருக்கிறதையே மறந்துட்டு இது பேட்டில் வீட்டை விற்றுருது. விற்றோன்னா வீட்டை வேணாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே லட்சுமி அம்மா இருக்குது, என்னக்கா வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் மோவன் என்கிட்ட வீட்டை விற்றுச்சு, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏமோ என் வீட்டை விற்றலாம் அப்படின்னா, அவங்கக்கா இன்றைக்கி தான் விற்றுச்சு, அவங்களுக்கு ஏதோ பணம் அவசரமாக தேவை இருக்கான், அதனால் விற்றுருச்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே சிட்டியில் போய் மனோஜ் பணத்தை கொடுக்காங்க. மனோஜ் கடங்காரங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி கடங்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்காங்க. கொடுத்தோடனே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஏப்பா கடங்காரங்கெல்லாம் அப்படி விடலை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம், அதில் இப்போ கொஞ்சம் மீதி இருக்குது, அதை நாங்கள் பேங்கில் கட்ட போகிறோம் அப்படிங்கும்போது, சரிடா பேங்கில் போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. பேங்க் கொண்டு போகிறாங்க. நீங்கள் தர வேண்டியது 12, தந்தது 4 தான் தந்திருக்கீங்க, மீதி எப்போ தருவீங்க அப்படிங்கும்போது தரோம் அப்படிங்கிறாங்க. சரி 2 வாரம்டா அதுக்குள்ளே தந்துடணும் அப்படின்னா அவங்களே சொல்லுதாங்க. மனோஜ் சொல்லுவாங்க, 2 வாரத்தை தர முடியாது சார், வைக்க முடியாது சார் அப்படிங்க. அதெல்லாம் கேட்க முடியாது சார், இப்போ உடனே பணம் தெரிஞ்சவங்களுக்கு அப்போ பற்ற முடியாதோ அப்படிங்கிறாங்க. உடனே இது வேறு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முழிக்காங்க. ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க, என்னடி நினச்சிட்ருக்க, நான் இருந்த வீட்டில் இருந்து நீ வந்து அனுப்பணும்னு சொல்லி விற்றுட்டியா, இப்போ என் வீட்டிலே நான் வந்து வாடகைக்கு இருக்கணுமா, வைக்கணுமா அப்படிங்கன்னா, மன்னிச்சிருமா எனக்கு வேறு வழி தெரில, என் வீட்டில் ஏகப்பட்ட பொறி, அதனால் நான் வீட்டை விற்றுட்டேன் அப்படிங்கும்போது, உனக்கு எதுக்கு தெரியுமாடி வீட்டை எழுதி தந்தேன், என் பேரில் இருந்தால் உங்கள் அப்பா கண்டிப்பாக கேட்பார், ஒன்றுத்துக்காக ஆக்கிவிடாரு, உன் பேரில் இருந்தால் வீடு அது பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வச்சேன், நீ என்னன்னா அந்த வீடை விற்றுட்டு போயிட்டேன், இப்போ என் வீட்டிலே நான் வாடகை இருக்க மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா, எனக்கு பணம் ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டுச்சு அப்படிங்குமா. பணம்னாலே அவசியத்துக்கு வைக்க தாண்டி பணம், நீ வந்து ஒரு பொய் சொல்லியிருப்ப, அந்த பொய்யை மறைக்க நிறைய கதை செஞ்சுக்கிட்டு இருக்க, நம்ம முத்து தம்பி நீ சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் பார்லம்மா மட்டும் நம்பக்கூடாத ஆள், மீதி எல்லோரும் நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காலும், நீ சரியாக தான் இருக்க, நான் கூட என் மோவான்னு நினச்சி அந்த நேரத்தில் முத்து மேலே வருத்தம் இருந்துச்சு, ஆனால் நீ இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல அப்படிங்கும்போது, ஏம்மா எனக்கு ஒரு வழி தெரில அப்படிங்க, நீங்களும் அம்மானு கூப்பிட்றாத, உன் பையனை நீ வளர்க்காமல் எங்கேயோ கொண்டு ஹாஸ்டல் விட்ருக்க, பெத்தம்மா எனக்கு ஒரு வாய் சோறு தரல, ஆனாலும் நான் இருக்க வீட்லேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் அதை விட்டுவிட்டேன், இப்படி என்னைய எத்தனை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு ஒரு வழி தெரில, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. தானே இவ்வளோ நேரம் பேசுதே நீ பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த கிராமத்துக்கு, எங்கே ரோகிணி அம்மா இருக்கிற கிராமத்துக்கு முத்தோட பாட்டி போகிறாங்க வாழைக்கன்று வாங்கிறதுக்கு. பார்த்துட்டு வராங்க, எதிர்த்தாப்புல வராங்க, கிறிஷோட பாட்டி வராங்க. இதை பார்த்துட்டு, நீங்கள் கிறிஷோட பாட்டி தானே அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கும்போது, உங்கள் பையனை வந்து நல்லா முத்து மீனாக பார்த்துக்குறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுபோல் ஊரில் உள்ள போய் பாருங்கள் அப்படிங்கும்போது, அப்படியா சரி ரைட்டு, ஆனால் அந்த அம்மா தான் அப்படிங்க. யார் அந்த விஜயாவை சொல்கிறீங்க, விஜயாவை டம்மி பீஸு, 2 வீடு இருக்குதுல்ல, ஒரு வீடு என் பையன் பேரில் இருக்குது, விஜயா அவங்க எல்லோரும் இருக்குது, அண்ணாமலை பேரில் தான் இருக்குது அந்த வீடு, கீழே இருக்க வீடு தான் விஜயா பேரில் இருக்குது, அதனால் நீங்கள் எப்போனாலும் போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே லட்சுமியை பற்றி பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட விசாரிக்காங்க. லட்சுமி எப்படி, அவங்க வீட்டுக்காரர் எப்படி, மகளுக்கு கல்யாணம் இங்கே தான் ஆச்சா, பேரன் எங்கே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க, அந்த பிள்ளை 12 வயது தான் படிச்சு அப்போமே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க,
அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. கல்யாணம் முடிச்சாலும் கொஞ்ச நாளில் வந்து வேலை போய் சேர்ந்துட்டார். சேர்ந்தவன் இந்த பிள்ளை மறுபடியும் வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தாலும் இந்த பிள்ளைய எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்து வச்சுட்டாங்கவா, எங்கேயோ பார்லர் வேலை பார்க்குதான் அப்படின்னோடனே இங்கே பாட்டிக்கு ஒன்றும் வரல. என்னது பார்லர் வேலை பார்க்க, அப்போ ரோஹிணி தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக கல்யாணி வீட்டுக்கு போகிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணியும் ரோகிணியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியம்மா சொல்கிறாங்க. எனக்கு இதை கேட்டு நான் ஆச்சரியம்மா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அண்ணாமலை குடும்பத்தை நீங்கள் நல்லாவே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேருமே. இன்னும் ஒரு நிமிஷம் கூட உங்கள் ஏமாற்றத்தை நான் பார்த்துட்ருக்க மாட்டேன். என் பையன் அவ்வளோ பெரிய அப்புறாணி, என் பேரன் அவ்வளோ பெரிய கோவக்காரன், அவனுக்குமே இந்த உண்மை தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணிட்டாங்க. முத்து, நம்ம வீட்டில் ரோகிணி வேண்டாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்கோம், உனக்கு முதல்ல தெரியுமா அப்படிங்கும்போது, பாட்டி அதான் தெரியுமே, இத்தனை பணக்காரின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ பணக்காரி ஒன்றும் இல்லையா, அது போக மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் போயிருக்கேன்னு சொல்லிச்சு. அதை நான் ஒரு ஆளை வச்சு விசாரித்து பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு போய் அங்கே இருக்கான். எப்போ அங்கே இருக்கார், வீடு அங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அதை விசாரித்து பார்த்தா அப்படி ஒரு இடமே இல்லையா அப்படிங்கும்போதே. அது மட்டும் இல்லைடா, அந்த ரோகிணி வாழ்க்கையை மறைச்சாண்டா இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்ன பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நீ கிறிஷோட அம்மா யார், கிறிஷோட அம்மா யாருன்னு சொல்லி தேடி தேடி அலைஞ்சல, அந்த கிறிஷோட அம்மா வேறு யாரும் கிடையாது, உன் வீட்டில் இருக்க ரோகிணி தான். நான் உடனே என் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. இந்த விஷயத்த பாட்டி யார்ட்டின்னு சொல்லாடா, நான் வந்துக்கிட்டு தான் அப்படின்றாங்க. வந்தோடனே மீனா அப்படிங்கிறாங்க. பாட்டி வாங்க, என் வீட்டுக்காரர் எதுக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு தெரில, நீங்களும் அவசரம் பண்ணுறீங்கன்னு பாட்டி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயாவும் ரோகிணியும் மனோஜ் இல்லாத நேரத்தில் வீட்டில் மற்றவங்ககிட்ட எல்லாத்தையுமே முத்தும் ரவின்னு சொல்லிடுறாங்க, அந்த பாட்டின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சரியான கோபமாக இருக்காங்க. இங்கே பார்லரமாக வந்து வாசலில் தான் வந்துருக்குறாங்க. அப்போ ரோகிணி மேலே உள்ள கடுப்பில் சுருதி பலான்னு வாங்குறாங்க. நீ எப்படி நீ பலான்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. நான் எதுக்கு வாங்காமல் தெரிஞ்சால் நீ கூட 2 வாங்குவேன், ஆனால் இவ்வளவு பப்பியாக இருக்க மாட்டேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. மனோஜ் பற்றி என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்க. அப்படி தான் தெரியுது, வருவாயில் மிச்சம் மென்னுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ரோகிணியை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் முடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரோகிணி நான் விரும்பினேன், அவள் மலேசியாவில் உள்ளவா, பணக்காரி இல்லை, அது மட்டும் தானே அப்படிங்க. அது மட்டுமா, யாருக்குமே ரோகிணி கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, என்ன சுதி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டுருக்கீங்க, எனக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இங்கே இல்லை, மீன் அம்மா வீட்டில் இருக்குது, அந்த கிறிஷ் உங்கள் பையன் தானே, உங்கள் பையன் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எப்படி என் பையன் எல்லாமே சொல்லிட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிற பார்க்கலாமா கொஞ்சம் பொறுங்க, உங்கள் பையன் எதுவும் சொல்லலை, உங்கள் ஊர்லேயே எல்லாருமே சொல்லிட்டாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. இன்னும் பாட்டின்னு கூப்பிடாத, இவ்வளவு பொய் சொல்லிட்டு அந்த வீட்டில் இருப்பேன், அவன்கிட்ட கடைசியாக கூப்பிட்டு பேசிக்கல என்ன சொன்னேன், உன் வாழ்க்கையில் பொய் இருக்கக்கூடாது, எல்லாமே உண்மையாக தான் இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த உண்மையை நீ சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடாதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் கத்த ஆரம்பிக்கிறாரு. யாரை கேட்டு ரோகிணி இப்படி பண்ணேன், யாரை கேட்டு இப்படி பண்ணேன், ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாட்டி என்னடா அவன் இந்த வீட்டுக்கு இது வேலைக்கு வந்திருக்கலாம், வேலைக்கு வேண்டாம்னு கிளம்புறதுக்கு, அவன் வீட்டுக்காரி அவளாம் போகமுண்டா அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறது உண்மை தான், நீங்கள் போகிறதுக்கும் வர்றதுக்குன்னு நீங்கள் வச்சாலாம் அதெல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, உன் முன்னாடி சேவலாம் பேச சொல்லாத, இனி தான் அந்த ரோகிணி ஏமாத்திருக்கான், எனக்கு தான் அதில் உள்ள பற்றி தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ கூட நீ மாங்காக தான் இருக்க, உன்னை பற்றிய விஷயம் பாட்டிக்கு, உன் வீட்டம்மா பற்றிய விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுன்னா அதுக்காக சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கு, இந்த விஷயம் கூட தெரியாமல் தான் நீ இருக்க, முதல்ல அவங்க யார் என்னவாலும் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப போகிறாங்க. ரோகிணியோட ஐடி கார்டை தருறாங்க. இவங்க சொன்ன மாதிரி கல்யாணம் தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே மனசுக்கு சரியான வருத்தம். ஏமா இவ்வளோ ஏமாற்றிருக்கேன், இவ்வளோ இந்த வீட்டில் தான் இருக்கணுமா அப்படிங்கும்போது, டேய் உங்கள் பாட்டி இருக்கு நான் என்னடா செய்ய முடியும் அப்படிங்கும்போது, ஏமா எனக்கு எல்லா நேரத்துலையும் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, இந்த நேரத்துக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும், ரோகிணி எனக்கு வேண்டாம், வேறு இடத்துல நல்ல பொண்ணாக இருந்தால் பாருங்கள் அப்படின்னா ரோகிணி சரியான கோவம் வந்துடுது. கோவம் வந்தால் மனோஜை போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குதாங்க. இதை இதை பார்த்த அண்ணாமலைக்கு, ஏம்மா பண்ணது நீ தப்பு, நீ மனோஜ் ஏம்மா இது பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் என் சைடில் தான் நிற்கணும், எதனால அவங்க அம்மா சைட்லேயே நிற்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இவ்வளோ பொய்லாம் சொல்லாத, இது நல்லதுக்கு இல்லை, ஒரு பொய் சொல்ல இன்னொரு பொய் மறைக்கணும், இனிமையாவது சரியாருமா அப்படிங்கும்போது, ஏங்க இனிமையாவது சரியாருன்னா அந்த சிட்டியை அந்த கிறிஷை கூட்டு வந்து இங்கே இருப்பான், நான் பார்த்துட்ருக்கணுமா அப்படிங்கும்போது, விஜயா நம்மகிட்ட 2 வீடு இருக்குது, கீழே வீட்டில் உள்ளவங்க காலி பண்ணி போகிறாங்க எங்கேயோ, அந்த வீட்டில்
மனோஜ், கிரிஷ் அவங்க அம்மா இருந்துட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது ஏங்க மனோஜ் நான் எங்கே இருக்கேன்னா அங்கே தான் இருப்பான் அப்படிங்கும்போது, ஓ என் பையன் முத்து கூட நான் இருப்பேன் அது மாதிரி அப்படிங்க அதே மாதிரி தாங்க என் கூட தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுதாப்புல நான் எங்கேயுமே போகலாமா, அந்த ரோகிணி வேணால் எங்கே வேணாலும் போட்டோம் அப்படின்னோடனே ரோகிணி சொல்லுதாங்க மனோஜ் உங்களுக்காக தானே இவ்வளோ போய் சொன்னேன் அப்படிங்கும்போது, ரோகிணி வாயை மூடு, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் பணம் வாங்கி கொடுத்தேன், ஃப்ரெண்டு தான் பணம் வாங்கி கொடுத்தேன்னு நிறைய பணம் வாங்கியிருக்கேன், உண்மையிலே யார்கிட்ட தான் வாங்கி கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தேன் மனோஜ் அப்படிங்கிறேன். சரி ரைட்டு, அப்போ அந்த லிஸ்ட்டு கொடு, அவளை நம்பர் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை 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 அப்படிங்கிறாங்க. இல்லை தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க, மனோஜ் கால் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. மனோஜுக்கு பணம்னா தான் போதுமே, அவர் கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ரோகிணி பணம் வாங்கி தந்தாளா அப்படிங்கும்போது, எங்கிட்ட எங்கே தந்தா அப்படிங்கிறாங்க. வித்தியாட்ட கேட்குறாங்க. வித்தியா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரோகிணி மூலமாக என்கிட்ட பணம் வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நான் யார்ட்டையும் பணம் வேண்டிய அவசியமே இல்லை. என் வீட்டுக்காரர் வருங்கால வீட்டுக்காரர் நல்லா வேலை பார்க்க, நானும் வேலை பார்க்கேன். நான் வேணா உங்ககிட்டமா காசு கொடுத்துருப்பேன், அவங்க ஒரு நாள் தந்ததில்லை. என்கிட்ட வாங்கின காசு நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன், அதை அவங்க தர சொல்லுங்க உங்கள் ரோகிணி அம்மாவை அப்படிங்கிறாங்க. உடனே கடுப்பில் மனோஜ் ஃபோனை வச்சிடுறாரு. ரோகிணி நீ தான் வந்து வித்தியாக்கெலாம் பணம் கொடுக்கணுமா அப்படிங்கும்போது, மனோஜ் நான் உங்களை கேட்க சொன்னேண்ணா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இன்னும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க எனக்கு தெரியாது, நம்பி நான் ஒரே ரூமில் இருக்கே இல்லாது, அதனால் நீ வந்து முத்து மீனா மாதிரி ஹாலில் இருக்க பாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்லுவாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்க, உனக்கு அங்கே இருக்க விருப்பம்னா வந்து முத்து மீனா வந்து ரூம்பை கொடுத்துட்டு நீ இங்கே 2 பேரும் இந்த கட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, அந்த வீட்டோட போகலாம் நான் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அம்மா சொல்லுவாங்க, தயவுசெய்து நீ போயிருமா, நீ போயிட்டேன்னா அந்த பையங்களும் நல்லா இருப்பாங்க, குறிப்பாக அவன் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. அத்தை அதுக்கெலாம் நான் போக மாட்டேன், இந்த ரோகிணி இருக்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷன் கால் பண்ணி அம்மா அங்கே பாருங்கள், ஒன்று இந்த வீட்டை விட்டு போகணுமா, இல்லைன்னா உள்ளே நிற்கணும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் வீட்டுக்கார்ட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் வீட்டு மட்டும் பேச வரையா அப்படிங்கும்போது, எனக்கு அவங்ககிட்ட பேச ஒன்றுமே இல்லை, அவங்கள கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வந்து விரும்பி கல்யாணம் பண்ணதுனால இவ்வளோ போய் சின்ன வச்சோம்னு இங்கே சொல்லுதேன், ஆனால் மனோஜ் ஒன்று விரும்பி கல்யாணம் முடிச்ச மாதிரி தெரில, அவரை பற்றி விசாரித்த வகையில் பணம்னா என்னதான் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், பணத்துக்கு உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி தான் கல்யாணம் முடிக்கன்றிருக்காரு, அதனால் அவருக்காக நீ இவரை போய் சொல்லிடக்கூடாது ஒரு குடும்பத்தில் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி என் குடும்ப கதை நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்க சார் ஒரு பேப்பர் நோட் எழுதி கொடுத்து கூட்டி போங்க, தேவைப்பட்டால் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பு, எப்படிங்க இந்த மறுபடியும் இந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறாங்க. விஜயா நேற்று வரைக்கும் முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னுட்டு இருந்தேன், இன்றைக்கி இவங்க இருக்கக்கூடாதுங்கிறேன், எல்லோரும் ஒன்று விட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு வையா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் நானும் இருப்பாங்க, ரவி ஸ்ருதி இருப்பாங்க, வேறு யாருங்க நம்மளுக்கு வேணும், மனோஜ் இருப்பான் அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா மனோஜ் ரோகிணி குறித்து உனக்கு என்ன ஆகுது அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் அதை அடிக்கடி சொல்லுவீங்க, இதை நான் உள் வாங்கிக்கிட்டு தான் சரி ரைட்டு, ரோகிணி பணக்காரன்னு சொல்லி தானே அதை மறைச்சி விட்டா, ஃபோனாக போய்ட்டு போட்டோம், 2 பேரும் பொறுப்பாக இருந்து சமாளித்து பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் மனோஜ் 2ஆம் தரத்து மாப்பிள்ளான்னு யாரும் சொல்லுது நான் ஏற்றுக்கிட்டே முடியாது, ஒழுங்கு மரியாதை கிருஷி கூப்பிட்டு கிராமத்தை பார்த்து போக சொல்லுங்கள், நான் மனோஜ் வேறு கல்யாணம் முடிப்பேன், அன்னைக்கு பொழுது இந்த பக்கமே வந்து விட்டான்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, விஜயா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இனிமேல் இப்படி தான் பண்ணி அவனுடைய மனோஜ் வெளியே போய் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. வெளியே போனால் வெளியே போ அப்படிங்கிறாங்க. மனோஜ் போக முடியாது அப்படிங்கிறாங்க. போக முடியாதா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கையை வாங்க தான் போகிறாரு. அங்கே ரோகிணி பலார்னு வாங்கியிருந்தாங்க. இங்கே பாரு மனோஜ், இதுக்கு மேலே நீ கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன், நான் வாழணுமா வேண்டாமான்னு முடிவு நீ இருக்கணும், உங்கள் அம்மா இல்லை, கடை யார் பேரில் இருக்குது, என் பேர் தானே இருக்குது, நீ ரொம்ப ஓவராக பண்ணால் கடையை யாருக்கிட்டையாவது குறைஞ்ச ரேட்டுக்கு விற்றுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் என்னடா சொல்கிறான் அவன் அப்படிங்கும்போது, அம்மா கடையை அவன் யார்ட்டையாவது விற்றுட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட விஜய், டே அப்போ கடை உன் பேரில் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோகிணி பேரில் தான் இருக்குது, ரோகிணி தான் வந்து சொல்லுவா அடிக்கடி, உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் தம்பி பேருக்கு வாங்கிடுவாங்க, அதனால் என் பேரில் இருந்துச்சுன்னா என் பொன்னாடி பேரில் இருக்குது தர முடியாதுன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாம்மா அப்படிங்கிறே. இன்னும் நம்ம அங்கே வரப்போ அப்படின்னு சொல்லி விழுக்காங்க. இங்கே பாரு மனோஜ், காலைல 11 மணி வரைக்கும் டைம், அதுக்குள்ளே என் கூட சேர்ந்து வாழணும்னா 11 மணிக்கு மேலே, காலைல 11 மணிக்கு மேலே கடை போனர் வேறவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போகிறாங்க, வீட்டுக்கு வழியாக போகிறாங்க. போய் அங்கே கிருஷி போய் கூப்பிட்டுக்கிறாங்க மீனா அம்மா வீட்டில். கூப்பிட்டு நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுவாவது சொந்த வீடாக இருந்துச்சு, எப்போனாலும் எங்களை இங்கே வந்து பார்க்க வருவா, இப்போ பாரு இது வாடகை வீடு ஆயிடுச்சு, இந்த வீடை திரும்பி வாங்க முடியுமா அப்படிங்கிறாங்கம்மா. எனக்கு வேறு வழி தெரியல, அதான் இப்படி பண்ணேன் அப்படிங்கும்போது, நான் படித்து சொன்னேடி உன்னை பற்றி விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு, இப்போ உன்னை பற்றி விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இப்போ வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க, இப்போ என்னடி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, வேறு என்னம்மா மனோஜ் கடை என் பேரில் தானே இருக்குது, மனோஜ் அதை மீறி போனார்னா
நான் வில்லங்கமானாலும் மனோஜுக்கு வில்லங்கமானாலும் யாரை சிட்டிக்கிட்ட விற்றுட்டு போயிட்டே இருப்பேன். அவன் எப்படியும் 1க்கு பாதி தருவான். அந்த கடை இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு 60 லட்ச ரூபா போகும். ஒரு 30 லட்ச ரூபா இருந்தால் பரவாயில்ல. நான் ஒரு 3 பார்லராக வச்சு விட்ருவேன். பார்லர்லேருந்து பணம் மட்டும் வர ஆரம்பிச்சிட்டுன்னா மனோஜ் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துடுவார். பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிறாங்க. வாயை மூடி, பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினி ரொம்ப கடுப்பாகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.